ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே கைஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டார்ச் அனிமேல எபிசோட் 7 பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் நமக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃப்ளாஷ் நியூஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நிறையா மனிதர்களோட சடலம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கிடைக்குது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சடலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு காரணம் மோனோனக்காவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாளுக்கு அண்ணா இருக்கான் நம்ம சொல்ல. உடனே நம்ம ஜீரோ பக்கத்தில் இருக்க அந்த மோனோனக்கிட்ட, ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற இவ்வளோ நேரமா, நீ என்ன கிளம்பலையா அப்படின்னு சொல்ல, நான் எங்கே இருப்பேன் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, என் இஷ்டம், நான் எங்கே வேணா இருப்பேன், உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா முட்டிக்குது. அப்புறம் சரின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் பேசிகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அவன் இவனோட ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றா போல். எதுக்கு என்னோட ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஜெரோ கேட்க, அதுக்கு அந்த சின்ன மோனோனக்கே சொல்லுது, அதில் என்ன உன் பேராக எழுதிருக்கு அப்படின்னு கேட்க, ஆமாம் அதில் என் பேர் எழுதியிருக்காங்க பாரு ஜெரோன்னு எழுதியிருக்கேன், உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கப்பவே நம்ம ஜெரோ கேட்குறான், எதனால் மோனோனக்கெல்லாம் மனுஷங்களை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த மோனோனக்கே சொல்லுது, நாங்கள் மனுஷங்களை மட்டும் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் மற்ற பொருளையும் சாப்பிடுவோம். பட் மனுஷங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா மனுஷங்களை சாப்பிட எங்களோட பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி நம்ம டிமாண்ட்ஸ் லாயரில் மனுஷங்களை சாப்பிட அவங்களோட டிமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிமாண்ட் எபிலிட்டிலாம் இன்க்ரீஸ் ஆகுதோ, அதே மாதிரி இங்கே மோனோனாக்கோட டிமாண்ட்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மனுஷங்களோட வைட்டல் எனர்ஜி, அவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் தான் இவங்களோட பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம டிவிஷன் 1 சீஃப், நம்ம சீஃபும் டிவிஷன் 2 சீஃபும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் மறைமுகமாக இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மோனோனக்கா தான் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பார்த்தீங்கன்னா டீம் இருக்குது. ஸோ அந்த டீமை இறக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஏன் இதை மோனோனக்கை சமாளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் வேணான்னு சொல்லிடுறா ஃபஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்கிற, என்னோடய டீம் சிறந்த டீமு, ரொம்ப திறமை வாய்ந்த டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்பவே டக்குன்னு நம்ம டிவிஷன் 1 அந்த சீஃபுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வருது, டோக்கியோடா அப்படின்ட்டு. அதை அட்டன் பண்ணி பேசுகிறா, அதில் என்னன்னு தெரியல, பட் ஏதோ அர்ஜென்சியாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம சீஃப் கேட்குறான், என்ன இப்போ எங்கள் பசங்களோட உதவி வேணும் போலையே உனக்கு, நான் வேணா வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கு, ஒரு 4 மோனோனக்கை சேர்ந்து ஒரு சிட்டியவே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி அங்கே இருக்க மனுஷங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த அந்த சிட்டிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எல்லாருமே இருக்க, நம்ம பிளாக் டார்ச் டீமும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அப்போ தான் சீஃப் சொல்கிறான், ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட திறமையை காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா மோனோனக்கை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மக்களும் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ பிளாக் டார்ச் நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு காமிக்கணும், என்ன ரெடியாக நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெடியாகி உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் சீஃப் சொல்கிறேன், இந்த ஃபாகுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற நமக்கு கொஞ்சம் தான் தெரியும், உள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. ஸோ என்ன தான் நடந்தாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிவிலியன்ஸ் மாட்டிகிட்டு இருக்காங்க, அதாவது ஏகப்பட்ட மக்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் 3 தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிவிலியன்ஸை காப்பாற்றணும், அதுதான் நம்பர் 1 கோல். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் வந்ததுக்கான காரணம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஒரு மோனோனக்காவது நீங்கள் பிடிச்சாதான், உயிரோட பிடிச்சாதான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும், அவனோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ உங்களே தான் நான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஜெரோ, சரி உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் எப்படி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது, உள்ளே எந்த விதமான கம்யூனிகேஷன் டிவைஸும் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி கேட்க, அப்போ தான் இன்னொரு மோனோனக்கை சொல்லுது, அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும், இந்தாங்க இந்த பெட்டல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த பெட்டல்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிறது எல்லாமே இந்த மெயின் லோட்டஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு லோட்டஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுறா, இந்த லோட்டஸில் பார்த்தீங்கன்னா கேட்கும் அப்படின்னு சொல்ல, அந்த 3 பேரும் ஐயோ இதை நம்ம சாப்பிடலாமா, இது நம்பலாமா, இவ்வளோ நம்பலாமா அப்படின்னு சொல்லி 3 பேர் டவுட்டாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் சீஃப் சொல்கிறான், சரி நீங்கள் உள்ளே போய் வேலையை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல, 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகுறாங்க அந்த ஒரு பேட்டிலுக்காக. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மோனோனக்கை பார்த்தீங்கன்னா இருக்காங்க, சும்மாலாம் கிடையாது. பட் இவங்களுக்கு அது தெரியாது. அப்போ தான் உள்ளே இருக்க ஒரு மோனோனக்கை காமிக்கிறாங்க. ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாகை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கா. ஸோ ஃபாகை க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே ஒரு 3 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, இன்னொரு மோனோனக்கை காமிக்கிறாங்க. ரொம்ப பல்காக இருக்கான், மனுஷங்களெல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்கான். அவன் சாப்பிட்டு, ரோரன் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் நம்ம குக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை நம்ம பிடிச்சாச்சு, ஸோ குக் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அந்த மோனோனக்கை அங்கே இருக்க சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பிளைண்ட் பண்ணி அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மோனோனக்கை பண்ணிகிட்ருக்கு. இன்னொருத்தன் பவர், இன்னொருத்தன் நோரின், இவ தான் பார்த்தீங்கன்னா ஃபாக் கிரியேட் பண்ணியிருக்கா. அப்போ தான் சொல்கிறா, 3 பேர் மட்டும் இல்லை, கூடவே ஒரு பூனையும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல, அது ராகவ் தான் அப்படிங்கிறது மற்ற மோனோனக்களுக்கு தெரிஞ்சிருது. ஓ எதிர்பார்த்ததை வந்துட்டானா அவன், கடைசியில் எப்படியோ வந்துட்டான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு சைடு இன்னொரு மோனோனக்கை சொல்லுது, பாஸ் என்ன சொன்னார் அப்படிங்கிறத மறந்துடாத, தேவையில்லாத வேலை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ கம்முனிரு, நூரி நம்ம எங்கே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மோனோனக்கை கேட்க, இவன் பார்த்தீங்கன்னா தூங்கிடுறா. ஏன்னா இந்த ஒட்டு மொத்த இடத்துக்கும் இவன் தான் ஃபாக் கொடுக்குறா அப்படிங்கிறனால இவரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கன்சியூம் ஆகிடுது, அதனால் சீக்கிரமாக தூங்கிடுறா.
அண்ட் இன்னொரு மோனோனெக்கவை காமிக்கிறாங்க ஒரு பாடி கார்டாக. நீ இங்கே இரு, அவளை பாடி கார்டாக நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய மோனோனெக்கை கிளம்பி நம்ம ராகவும் மற்றவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கு. அப்புறம் தான் இன்னொரு மோனோனெக்கை சொல்கிறான், பாஸை வந்து பார்த்தீங்கன்னா ராகவ் கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்ல அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறான். இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரோவோட பிளாக் டார்ச் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தோடனே ஏகப்பட்ட மக்கள், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி கிடக்கிறாங்க. அப்போ தான் ஜெரோ சொல்கிறான், இங்கே நிறைய பேர் மயங்கி கிடக்கிறாங்க, நான் நிறைய பேர் எழுப்பியும் பார்த்துட்டேன், எவனும் ஒன்றும் சொல்ல மாட்டான், அது இந்த ஸ்பெல் தான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு வேளை நம்ம 3 பேரும் 3 டைரக்ஷனை போய் செர்ச் பண்ணால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஸோ அப்போ தான் ராகம் எந்திரிச்சிட்டு என்னடா இங்கே ஒரே மோனோனெக்கு வாடகை அடிக்குது, எங்கடா கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, அப்போ தான் நம்ம இச்சிகா சொல்கிறா, ஏய் ராகம் எந்திரிச்சிட்டானா, அப்போ நமக்கு இனிமேல் நம்ம அவங்க எங்கே இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ராகம் அவங்க எங்கே இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்க, ராகம் வந்து இங்கே 4 ஸ்பெக்ட்ரல் எனர்ஜி பவர் கிடைக்குது. அதாவது மோனோனெக்கு கிட்ட ஸ்பெக்ட்ரல் பவர்ஸ் எப்பயுமே இருக்கும், ஸ்பெக்ட்ரல் எனர்ஜி அப்படின்ட்டு. அதை வச்சு நம்ம ராகம் ஈஸியாக கண்டுபிடிக்குது. பட் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அப்போ தான் சொல்லுது, ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான், இன்னொருத்தர் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அதாவது காம்பேக்ட் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க. இன்னொரு மோனோனெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி ஃபாக் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, ஓகே அப்போனா நம்ம 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியல, பட் எத்தனை பேர் இருக்காங்க மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அங்கே காக்கா இருக்குது. அந்த காக்காவை பார்த்துட்டு நம்ம ஜெரோ காக்கா கிட்ட பேச போகிறோம். இவங்க 2 பேரும், ஓ நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அப்புறமே தான் நம்ம ஜெரோ காக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ இந்த காக்காங்கெல்லாம் சொல்லுது, இந்த மாதிரி 4 பேரை நாங்கள் பார்த்துருக்கோம், 4 பேர் அங்கங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டைரக்ஷன் சொல்ல, நம்ம ஜெரோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இச்சிகா அண்ட் நம்ம 4 கண்ணா இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு மோனோனெக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. அந்த ஒரு பலம் வாய்ந்த அந்த மசில் கொண்ட மோனோனெக்கை கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுத்துருது. என்ட்ரி கொடுத்த உடனே அது மற்றவங்களே யாரையுமே எதுவுமே பார்க்கல, ராகவ் தான் பார்க்குது. ராகவ் பார்த்துட்டு, ஏய் ராகவ் என்ன இங்கே தான் இருக்கியா, என்னப்பா பண்ணுற, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஜெரோ சொல்கிறா, நீங்கள் 2 பேரும் நீங்கள் சொன்ன பிளானை பாருங்க, நாங்கள் 2 பேரும் இந்த மோனோனெக்கை சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இச்சிகா கேட்குறான், ஏ உன்னால் சமாளிச்சுக்க முடியுமா, நாங்கள் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ அவன் சொன்னதை கேட்கலையா, அவனுக்கு நாங்கள் 2 பேர் தான் தேவை, நாங்கள் ஈஸியாக சமாளிச்சிடுவோம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மக்களை காப்பாற்றுற வேலையும் மற்ற காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் அமைச்சு விட்டுறான். இப்படி சொல்லிட்டு நம்ம ஜெரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ மற்ற 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மோனோனெக்கை எங்கே இருக்குது அப்படிங்கிறத போகிறாங்க. ஸோ நம்ம இச்சிகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கால, அந்த மோனோனெக்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு, நீ உடனே அவங்கள உடனே விடுவிச்சிரு, இல்லைன்னா உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம 4 கண்ணனை காமிக்கிறாங்க. நம்ம 4 கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக் ப்ரொடியூஸ் பண்ணுற மோனோனெக்கைக்கும் அவனுக்கு காடாக இன்னொரு மோனோனெக்கை இருக்குது, அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சரண்டர் அடைஞ்சிரு அப்படின்னு அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜெரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசில் அதிகமாக இருக்க மோனோனெக்கை கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த மோனோனெக்கை என்ன ஃபைட் பண்ணாலும் நம்ம ஜெரோவால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண முடியுது, ஏன்னா அவங்ககிட்ட ஃபுல்லாக மசில்ஸ் தான் இருக்குது, நம்ம ஜெரோவால் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக மூவ் பண்ண முடியுது. ஸோ அது அவனுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இவங்ககிட்ட வெறும் மசில்ஸ் தான் இருக்குது, இவனை நம்ம எப்படியாவது அவனோட அட்டாக்கை நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அவனை ஈஸியாக கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டு அவன் ஃபுல் எனர்ஜி, அவனோட ராகவோட ஃபுல் எனர்ஜியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கவுண்டர் அட்டாக் பண்ணுறான், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மசில்டு இருக்க அந்த மோனோனெக்கை அப்படியே அந்த அட்டாக் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து நகரில் எதுவுமே ஆகலை. டிஃபெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவன் அட்டாக் பண்ண எல்லா ஸ்பெக்ட்ரல் பவர்ஸையும் அப்படியே அவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மோனோனெக்கை ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறவும் செய்கிறான். மாறினதுக்கப்புறம் அவன் கையெல்லாம் பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி பயங்கரமாக இருந்தான், இப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்கான். டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி புஷ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரோவை வச்சு அப்படியே அழுத்த ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ தான் சொல்கிறான், என்னோட வெயிட் ஃபுல்லாகவே நீ தாங்குவியா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவன் நம்ம ஜெரோ மேலே இறக்குறான் போல். ஸோ அதுதான் இவனோட பவர் போல். ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்தீங்கன்னா டெமான் கார்டுன்னு மக்கள் வழிபட்டுட்டு வந்தாங்க. வழிபட்டது மட்டும் இல்லாமல் அவங்களோட நான் நாட்டை காப்பாற்றிட்டு இருக்கேன், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மோனோனெக்கை எதுவும் டார்ச்சர் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்கள காப்பாற்றினேன். அதுக்கு அவங்க எனக்கு சாப்பாடும் கொடுத்தாங்க, என்னை வழிபட்டும் வந்தாங்க. ஆனால் எப்போ இந்த ஓனிவா வந்தாங்களோ அப்போ இந்த மக்களெல்லாம் அவனுக்கு கூட சேர்ந்துட்டு என்னை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி தெரிஞ்ச நான் சும்மாவை விடுவேன், உடனே அங்கே இருக்க எல்லா மக்களையும் நான் கொன்னுட்டு நான் ஒரு மோனோனெக்காவாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஓனிவாபான் அவங்களால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரோவை அப்படியே தூக்கி நசுக்க பார்க்குறான். அப்படி நசுக்கிட்டு இருக்கப்பவே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரோ எங்கே தப்பிச்சிடுறான். இப்படி இங்கே நடந்துகிட்ருக்க இன்னொரு சைடு நம்ம இச்சிகா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மோனோனெக்கை கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போ தான் சொல்லுது அந்த மோனோனெக்கை, என்ன ஹியூமன்ஸ்க்கு நீங்கள் தான் இந்த உலகத்தை ஆள்றீங்கன்னு நினைப்பா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களை ஆட்டி வச்சுட்ருக்கீங்களா, உங்களோட காலம்லாம் முடிஞ்சது, இனிமேல் இது எங்களோட காலம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கவே நம்ம இச்சிகா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கவே, பரவாயில்லையே நான் உன்னை ரொம்ப குறைச்சி இட போட்டுட்டேன், சரி இப்போ வா என்னோட உலகத்துக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இல்லூஷனை கிரியேட் பண்ணுறான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டேஜ் மேலே நின்றுட்டு இருக்காங்க, ஒரு பாலத்து மேலே நின்று ஃபைட் பண்ணுற மாதிரி நம்ம காமிக்கிறாங்க. இது ஒன்றும் இல்லூஷன் நீங்கள் நினைக்காத, இங்கேருந்து கீழே விழுந்துட்டேன்னு வையேன்,
வெறும் எலும்பு கூட மிஞ்சாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல, உடனே நம்ம இச்சிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில இருக்க வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியரா மாரி கன்வெர்ட் பண்ணிட்டு அத வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம இச்சிகாவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ரொம்ப வேகமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம இச்சிகா அந்த எண்டுக்கே போயிடுறா. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டத்தில அந்த வெப்பன அப்படியே லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சிட்டு நம்ம இவனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனோனோக்காவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம அந்த வெளிய தள்ளி விட்டு, "இப்ப நீ தான்டா ஹெல்க்கு போற. இனிமே நீ எப்படி தப்பிக்கிறன்னு நான் பார்க்குறேன்டான்னு" பார்க்க, உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அவனோட பறக்கிற மாரி ஃபெதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டான். உருவாக்கினோனே, "ஏய் இதெல்லாம் நியாயமே இல்ல. ஏன்னா நீ மட்டும் பறந்துட்டு இருக்க. என்னைய மட்டும் கீழ தள்ளி விட்டா செத்துருவேன்னு சொல்ற. ஃபைட்னா ஈக்குவலா இருக்கணும்பா" அப்படின்னு சொல்ல, உடனே "அப்படியா? இந்தா இந்த ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் கேர்ள் அவுட்ஃபிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு போட்டு விட்டுர்றான். அது ரொம்ப சின்னதா இருக்கனால அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்பாரசிங் ஆயிருது. பட் அவளுக்கு தெரியுது இது என்னதான் இருந்தாலும் இது ஒரு இல்லூஷன் தான். நம்ம எப்படியாவது அவன அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் வந்து அவளோட சூட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக மாற்றிக்கிறா. ஸோ அவங்களோட சூட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் மாற்ற முடியுமில்ல கொஞ்ச நேரத்துக்கு. அந்த மாதிரி இன்விசிபிளாக மாறினனால அவனுக்கு அந்த மோனோனோக்கு இவன் எங்கே போனானே தெரியல. டக்குன்னு அவன் தலை மேலே ஏறி அவன் தலையில் இருக்க கொம்பை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருக்க கத்தியால் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடுறான். வெட்டி முடிச்சோன்னா அந்த இல்லூஷன் அப்படியே போயிருது. அப்போ தான் சொல்கிறான், மோனோனோக்கோட பவர்ஸே அவங்களோட கொம்பில் இருந்து தான் வருது. ஸோ அந்த கொம்பை நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா அவங்களோட பவர் கொஞ்சம் நேரத்துக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொம்பை வெட்டிட்டா. இனிமேல் நீ எப்படி என்ன பண்ணுற அப்படிங்கிறத நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஃபைட் போயிட்டுருக்கு. இந்த சைடு நம்ம ஜெரோ வந்து தப்பிச்சிடுறான்ல. ஸோ தப்பிச்ச அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஃபுல்லாக ராகவ் கவர் பண்ண மாதிரி, அதாவது அவனோட தலையை ஃபுல்லாக ராகவ் கவர் பண்ண மாதிரி காமிக்குது. நம்ம ஜெரோவுக்கும் ஒன்றும் புரியல. "ஏய் ராகவ் என்னப்பா நடக்குதுங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் தெரியுது அவனோட ஜாக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கழட்டி போட்டிருக்கான். ஸோ இந்த ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்பயே நம்ம சீஃப் சொல்லியிருந்தான், அது வந்து நம்ம ஸ்பெக்ட்ரல் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு. இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவோட ஸ்பெக்ட்ரல் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணியிருக்கனால தான் அவனால் ஃபுல் பவரோட ஃபைட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ அவன் அட்டாக் பண்ண வரான். அட்டாக் பண்ணுறப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் அவன் அட்டாக் பண்ணிடுது. அட்டாக் பண்ண உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா செத்துடுறான். 2 பேருக்குமே என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியல. என்னப்பா நடந்தது? "ஏய் ராகவ் என்னப்பா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ராகவ் சொல்லுது, "ஏய் இல்லைப்பா நானும் அவனோட அட்டாக்கை நான் பிளாக் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனால் ஒரே ஸ்விங்கில் அவன் செத்து போவான் நான் நினச்சி கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ராகவ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கு, என்ன திடீர்னு நமக்கு எப்படி இவ்வளோ பவர் வந்தது? ஒரு வேளை உண்மையிலுமே அந்த சூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்குமோ? அந்த கழட்டி போட்டோடனே என்னமோ என்னோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இவ்வளோ குறைஞ்ச நாளில், அதாவது ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் தான் இருக்குது, எப்படி என்னால் இவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ராகவ் யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்போ தான் நம்ம ராகவுக்கு தெரிய வருது, நம்ம ராகவ் நம்ம ஜெரோவோட உடம்புக்கூட சிங்க் ஆயிருக்கனால நம்ம ஜெரோவோட லைஃப் ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ராகவ் சாப்பிட்டுருக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கனால தான் நம்ம ராகவோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஹியூமன்ஸோட லைஃப் ஃபோர்ஸ் தான் நம்ம மோனோனோக்கு பவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டூல். அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ராகுக்கு தெரிய வருது. ஒரு வேளை நம்ம இவ்வளோ நாளாக நம்மளையே அறியாமல் நம்ம ஜெரோவோட வைட்டல் எனர்ஜி, அதாவது அவனோட லைஃப் ஃபோர்ஸை நம்ம சாப்பிட்ருக்கோமா அப்படின்னு இங்கே தெரிய வருது. இன்னொரு சரி நம்ம நாளுக்கான அங்கே இன்னொரு மோனோனோக்கு கூட ஃபைட் போகிறதுக்காக ரெடியாக இருக்கான். நான் உனக்கு ஃபைனலாக வார்னிங் தரேன், ஒழுங்காக சரண்டர் அடைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த மோனோனோக்கே ஒரு ஸ்குவாடை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது. இது வேறு யார் ஸ்குவாடும் இல்லை, நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வச்சிருந்த ஸ்குவாடு. இந்த ஸ்குவாடா இது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு ஷாக்கில் இருக்கப்பவே டக்குன்னு அந்த மோனோனோக்கு வேகமாக வந்து நம்ம நாளுக்கான அட்டாக் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மாத்திரம் மிஸ்டர் நோபடி.